ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 52 அதிகாரம் 12 வசனம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் பதட்டம் நிறைந்ததான ஒரு உலகம். இந்த உலகத்தில் அடிக்கடி நடைபெறுகிறதான நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது அநேக மக்கள் தங்கள் உயிருக்கு பாதுகாப்பாக எங்கே ஓடி போகலாம், எங்கே போய் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நாம் உலகத்திலே செய்திகளை கேட்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். Dear children of God, this world is running in a haste. Because everywhere troubles, everywhere war, everywhere unrest. But the Lord says today, you will not go in a hurry. That means you will prepare everything by the counsel of God and you will go in peace. The Lord will go before you and make all the crooked paths straight. And the God of Israel will guard behind you so that no enemy can touch you and God will protect you. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவசரப்பட்டு தீவிரித்து புறப்பட்டு போவது இல்லை. ஆனால் நீங்கள் திட்டமிட்டபடியே எல்லாவற்றையும் செயல்படுத்த கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே தேவனுடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, தேவனுடைய திட்டத்தின்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். When the people of God were going to Canaan from Egypt, they were not going in a hurry, but they were going according to God's plan. That is why the Lord was going before them. When the people saw the Pharaoh and his army were coming behind the people of God, the Lord God of Israel, he came behind the people of God of Israel. That means he protected them from the behind so that the Pharaoh and his army could not see them. God was in a pillar of cloud so that Pharaoh and his army were not able to see God's people. The same way, God is going to protect you from your behind. The enemy will not be able to see you. The enemy will not be able to touch you. The Lord God of Israel will be behind you and he will protect you from every danger. That is what God says today. So believe the plan of God. Go according to God's plan. You don't need to be in a hurry. You don't need to run in a flight. But go according to God's plan, you will prosper. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தீவிரித்து புறப்படுவதும் இல்லை, ஓடி போகிறவர்கள் போல ஓடி போகிறதும் இல்லை. நீர் எங்களுக்கு முன்பதாக செல்கிறவர், கோடலான வேளை செவைப்படுத்துகிறவர், புதிய வழிகளை திறக்கிறவர், அடைபட்ட கதவுகளை எங்களுக்கு திறந்து கொடுக்கிறவர், முடியாதவைகளை முடித்து வைக்கிறவர், எங்களுக்கு பிறகே நின்று எங்களை பாதுகாத்து சத்துருங்களை தொடாதபடிக்கு எங்களை உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மூடி மறைத்துக் கொள்ளும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.